இது எங்களோட கொடைக்கானல் டிராவல் சீரிஸ் தான். இதுல வந்து லக்ஸ் கிளாம்ப்ல நாங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அங்க வந்து கீழ வந்து ஹார்ஸ் ரைடிங் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்க அத பார்க்கறதுக்கு தான் இந்த மலை கீழ இறங்கி வந்துட்டுருக்கோம். அங்க பின்னாடி இருக்க கிளாம்ப்ல தான் நாங்க ஒண்ணு எடுத்திருக்கோம். ஸோ இங்க அழகா குட்டியா ஒரு குளம் மாரி இருக்கு. வியூ அப்பா! செம்மையா இருக்கும். ஹார்ஸ் வந்து அந்த ஒரு வீட்டுக்குள்ள தான் இருக்கு. நாங்க போனப்ப அது வெளியில இல்ல. இந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே கார்ட்டூன் மூவி அப்புறம் சினிமேட்டிக் ஃபீல் வந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு நாங்க ரூமுக்கு போயிட்டோம். ஏன்னா, என் பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ, அவள தூங்க வச்சுட்டு, நாங்க நல்லா அந்த கிளைமேட்டையும், அந்த வியூவையும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு, எங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் கால் பண்ணி ஜாலியா பேசிட்டு இருந்தோம். ஸோ, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. ஈவ்னிங் போல எப்பயுமே விவிஷா தூங்கி எந்திரிச்சா அழுவா. ஸோ, அதே மாதிரி இன்னைக்கே அழுது சேட்டை பண்ணி சாயங்காலம் ஒரு ரகள பண்ணிட்டா. அதனால கேம்ப் ஃபயர வந்து எங்களால சரியா என்ஜாய் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிட்டா. ஆனா வினுக்கு கேக் வெட்டுனது செம்மையா இருந்துச்சு. அங்க வந்து ஆக்சுவலா அது மலை தானே. ஸோ கிரீம் கேக்லாம் இல்லன்ட்டாங்க. ஸோ நான் கேண்டில் லைட் டின்னருக்கு சொல்லியிருந்தேன். அவங்க அழகா ரெடி பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ நாங்க அழகா கேக் வெட்டி எங்களோட வினுவோட பர்த்டேவ சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம். ஃபுட்டும் நைட் அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம். இப்படி தான் வினுவோட பர்த்டே ஃபினிஷ் ஆச்சு. ஓகே டாடா பாய்.